ஐயனார் துணை 25லேருந்து 27ஆம் தேதிக்கான ப்ரொமோ. பாண்டி கிச்சனுக்கு போய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. கிச்சனே தலைகீழாக இருக்குது. கீழே தரையில் எல்லாம் அதுவும் இதுவும் சிந்தி கிடக்குது. கிச்சனே நாஸ்டியாக இருக்குது. உள்ளே வந்த வானதியை பார்த்து, என்ன இது கிச்சன் இப்படி கிடக்குதுன்னு கேட்குறாரு பாண்டி. எத்தனை ஐட்டம் செஞ்சேன், கிச்சனு இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே சுத்தமாக இருக்கணும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீயே க்ளீன் பண்ணிடுறியான்னு சொல்லிவிட்டு நிலாவோட ரூமுக்கு போய் படுக்கிறாங்க. ஃபேன் சுவிட்சு போட்டோம், ஃபேன் ஓடாததால் திரும்ப கிச்சனுக்கு வந்து பாண்டியை கூட்டிகிட்டு போய் ஃபேனை போட சொல்கிறாங்க. ஒட்டடை குச்சி உதவியோட ஃபேனை சுத்த வச்சதும் ஃபேன் ஓட ஆரம்பிக்குது. கிச்சனை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உள்ளே வந்த பல்லவன் எதையோ கீழே சிந்திட்டு சாரி சொல்லிவிட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. பாண்டி கஷ்டப்பட்டு கிச்சனை க்ளீன் பண்ணுறாரு. சோழன், சேரன், நிலா காரில் ட்ராவல் பண்ணி சந்தா வீட்டை தேடி டயர்ட் ஆகிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும், அதுக்குள்ளே நம்ம தங்கிறதுக்கு ஒரு இடத்த பார்த்துடலான்னு சொல்கிறாரு சேரன். சோழன் ஆன்லைனில் செக் பண்ணுறாரு. 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கிற மாதிரி காட்டுது. நிலா கிட்ட காட்டி ஓகே வாங்கினதும் அந்த ஹோட்டலை நோக்கி போகிறாங்க. 2 ரூம் புக் பண்ணிவிட்டு சேரன் ஒரு ரூம்லையும் சோழனும் நிலாவும் ஒரு ரூம்லையும் தங்கிக்கிறாங்க. எனக்கு டயர்டாக இருக்குது, கால்லாம் ரொம்ப வலிக்குது, நான் காலை நீட்டி அப்படியே படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சோழன். அதுக்கு என்ன சோழன், படுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. திடீர்னு பவர் கட் ஆகுது. பேசிக்கிட்டு படுத்திருந்த சோழன் வந்து பயத்தில் நிலாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒரு வழியாக ஃபோனில் இருக்கிற டார்ச் லைட்டை போட்டதும் சோழன் பயம் நீங்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்து இருட்டுனா பயம்னு சொல்கிறாரு. காலையில் ஃப்ரெஷ்ஷாக திரும்பவும் அவங்க முயற்சியை தொடர்றாங்க. அண்ணன் கவலைப்படாதீங்க, எப்படியும் நம்ம சந்தாவோட தான் ஊருக்கு போவோம்னு சொல்கிறாரு சோழன். அண்ணன், உங்களுக்கு சந்தா வந்து அவங்க வீட்டை பற்றி ஏதாவது அடையாளம் சொன்னதாக ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறாரு. உடனே இல்லைன்னு சொன்னவர், வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னிச்சின்னு சொல்கிறாரு. நைட்டு அண்ணா எனக்கு பசிக்குதுன்னு பல்லவன் சொல்கிறாரு. சரி, என்ன வாங்கலாம்னு சொல்லு. பரோட்டா வாங்குங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கூடவே சில்லி சிக்கனும் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுறாரு. புறப்படக்குள்ளே வெளியே வானதி வர்றது தெரியுது. வெளியே கட்டிலில் உட்காந்துருக்கிற நடேசன், மணி என்ன ஆகுது, இந்நேரத்தில் தனியாக வரையேன்னு கேட்குறாரு. உள்ளே வர்றாங்க வானதியை அந்த நேரத்தில் பார்த்து ஷாக் ஆகுறாங்க 2 பேரும். எங்கே புறப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நைட்டு டிஃபன் வாங்க போகிறேன்னு சொல்கிறாரு. நான் தோசை செய்கிறதுக்கு மாவு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும். சிக்கன் குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றுனா காரம் சரியாயிடும்னு யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் பாண்டியை துணைக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணுறாங்க. வானதி வந்து தோசை சுட்டு பார்க்குறாங்க. தோசை சரியாக வரமாட்டேங்குது. அதுக்கு பிறகு பாண்டி வந்து தோசை கல்லில் வெங்காயத்தை தேய்ச்சி விட்டுட்டு ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறாரு. தோசை சூப்பராக வருது. குழம்புல தேங்காயை அரைச்சி ஊற்றி குழம்ப ரெடி பண்ணிடுறாங்க வானதி. பாண்டி சுட்ட தோசையை தட்டில் வச்சு குழம்பு ஊற்றி கொண்டு போய் கொடுக்குறாங்க பல்லவனுக்கு. வேண்டா வெறுப்பா அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு பல்லவன். சோழன், சேரன், நிலா பல கோயில்களில் விசாரித்து பார்த்து யாருமே வந்து சந்தா அனீஸ் பேரை சொன்னால் தெரியும்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே தெரியாதுன்னே சொல்கிறாங்க. அடுத்த வாரத்துக்கான ப்ரொமோவில் வந்து இவங்க 3 பேரும் சந்தா வீட்டில் இருக்காங்க. சந்தா அப்பா கூட பேசுகிறாங்க. அம்மாவும் பக்கத்தில் நிற்கிறாங்க. உங்கள் பொண்ணை எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சோழன் கேட்டதும், முடியாது, சந்தாவுக்கு நாங்கள் பார்த்துருக்குற மாப்பிள்ளை பெரிய பணக்காரன், உங்கள் அண்ணன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. சோழன், 6 மாதம் டைம் கொடுங்க, எங்கள் அண்ணன் 25,000 ரூபாய் ரொக்கமும் 30 பவுன் நகையும் போட்டு சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்கிறாரு. சோழன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு சேரன். இதோட இந்த அப்கமிங் ப்ரோமோவும் முடியுது. நன்றி.